உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி குலதெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. இறைவன் விண்ணில் அருட்பெருஞ்சோதியாக மெஞ்ஞான ஒளியாக பிறப்பதே உண்மை உண்மை உண்மை. மண்ணில் சிலையாக இருப்பது எல்லாம் இறைவனின் அடையாள படைப்பின் அவதார சின்னம் பொம்மை. உண்மையே உலகின் ஒளி, இறையாண்மையின் வழி. உண்மைகள் உறங்காது விழித்து கொண்டே இருக்கும் இறைவனின் கண்கள் விண்ணில் ஒளியாக. அந்த பரிசுத்தமான ஒளியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த மண்ணில் பிறந்த அறிவுள்ள மனித இனம் அறிய வேண்டும். யார் ஒளியில் வாழ்கிறீர்கள்? நீங்கள் வாழ்வது சிலையாளா ஒளியாளா? சிந்தித்து பாருங்கள். இந்த ரெண்டுக்கும் விடை கிடைக்குதான்னு பாருங்க. இயற்கையை அழித்தால் மாண்டு போவான் மனிதன், மீண்டும் பிறக்க மாட்டான் மாட்டான் மாட்டான். இயற்கையை நேசி. இயற்கையே உயிர் மூச்சு. உயிர் வாழ்வது எதனால் என்று யோசி யோசி யோசி. இன்று நாம் இயற்கையை அழித்து கொண்டு இருக்கிறோம். இந்த இயற்கை கொடுப்பது எதெல்லாம் கொடுக்கிறது? இந்த உலகத்திலே கருவாக இருப்பது எது? மழை. காற்று கருவாக இருக்கிறது. ஒளி. ஒளி இல்லை என்றால் காற்றும் இல்லை, மழையும் இல்லை. அப்போ இந்த காற்று என்பது கொடுக்கும் இந்த இயற்கை நமக்கு எதை கொடுக்கிறது? சுவாசம், காற்று, மூச்சு. இந்த மூச்சு இந்த மூக்குக்குள்ளே பம்ப் ஆகலைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியுமா? அப்போ இந்த காற்றை கொடுக்கும் இயற்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு இருந்தால், இந்த காற்றை கொடுக்க கூடிய மரங்களை, செடிகளை, கொடிகளை, பயிர்களை அழித்து கொண்டு இருந்தால் காற்றின் உற்பத்தி குறைந்துவிடும். நிச்சயமாக குறையும். எதிலிருந்து எது கிடைக்கிற அதை நாம் அழித்தால் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. இந்த காற்று என்பது உலகெங்கும், இந்த உலகத்துக்குள்ளே சுழண்டு கொண்டு இருக்கிறது. சுழண்டு கொண்டு மலைகள், ஏன் படைத்தான் இறைவன் இந்த மலைகளை? அழுத்தம், பம்பிங். காற்று காற்று மலைகளிலே மோதி ரிட்டன் ஆகும்போது, திரும்ப வரும்போது, ரிவர்ஸ் ஆகி வரும்போது அங்கே காற்றின் சுழற்சி ஏற்படுகிறது. அந்த சுழற்சியிலே நம் மூக்குக்குள் காற்று ஏறிக்கொண்டிருக்கிறது. இதேது உற்பத்தியும் அழுத்தமும் குறைஞ்சால் மூக்கில் இந்த மூக்கில் காற்று ஏறுமாயா? ஆக்சிஜன் ஏறுமா? அப்படி சுழண்டு கொண்டிருக்கும் இந்த காற்றை கொடுக்க இயற்கை அன்னையை நாம் அழித்தால், காற்றின் உற்பத்தி குறைந்தால் ஹார்ட் அட்டாக், மூச்சு திணறல் வந்து அத்தனை பேரும் மாண்டு போவான். டோட்டல் உயிரினங்கள் அனைத்தும் இந்த பாவிகள் செய்யும் இந்த இயற்கை அழிப்பதினால் மற்ற உயிர்களும் பலிகடாவாகிவிடும். ஒரு உயிரினம் கூட அங்கே உயிர் வாழ முடியாது. அப்படி காற்றை கொடுக்க இயற்கை. இதை வளர்ப்பது யார்? அதிகமாக விளை நிலமும் குளமும் விவசாயியும் பயிர்களும் காக்கப்பட வேண்டும். விளை நிலம் காக்கப்பட வேண்டும், விவசாயி காக்கப்பட வேண்டும். அவர்களால் இந்த மரம், செடி, கொடிகள் அனைத்தும் உற்பத்தி செய்யப்படுகிறது விவசாயிகளால். பெரிய ஆபீஸ் வேலை பார்க்கவனா ஐயா வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான்? அதிகாரி பார்க்கானா? ஆபீஸர் பார்க்கானா? அல்லது கால் மேலே காலை போட்டுக்கிட்டு பிரியாணி சோறு சாப்பிடுறதும் இருக்கானா? அப்போ காற்றை கொடுக்கக்கூடியதை காப்பாற்றக்கூடியவர்கள் விவசாயிகள். விளைநிலம் காக்கப்பட வேண்டும், குளம் காக்கப்பட வேண்டும், விவசாயிகள் காக்கப்பட வேண்டும்.
விவசாயி காக்கலன்னா அங்கே விவசாயம் இல்லை. இன்னைக்கு அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருள் எல்லாம் அனைத்தும் அங்கே பெரிய 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 தொழிற்சாலையில் பக்குவப்படுத்தப்பட்டு பதப்படுத்தப்பட்டு இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கை முதல் உயிரினங்கள் வரை அனைத்தும் விற்பனையாகி கொண்டு இருக்கிறது. இதை பயன்படுத்துவது யார்? மனிதன். இப்போ காற்றின் உற்பத்தி சரியாக இல்லை என்றால் மழை குறைந்துவிடும். கடல் நீரை, விதையாக இருக்கும் கடல் நீரை விண்ணிற்கு எடுத்துச் செல்லாது, மழையும் குறைந்துவிடும். அப்போ காற்றும் மழையும் குறைந்து விட்டால் இந்த மண்ணிலே மனிதன் உயிர் வாழ முடியுமா? மாண்டு போனால் மீண்டும் பிறப்பானா அந்த மனுஷன்? சோறு கிடைக்கும் வரைதான் வாழ்க்கை. சொர்க்கம் 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 எல்லாம் இருக்கு, டோட்டல் அத்தனை இருக்கு. சோறு, தண்ணி, காற்று என்று ஒன்று இல்லை என்றால் என்ன ஆகும்? மழை இல்லை என்றால் பயிர்கள் இல்லை, விளையாது. காற்று இல்லை என்றால் மூச்சடைத்து போய் செத்து போவான். சோறு இல்லைன்னா இந்த உடம்புல உயிர் ஓட்டமே, ஆத்மாவே சோத்தில் இருக்கியா? உடம்புல இல்லை, செத்து போனவரை நாத்தம்தான் வரும் இந்த பாடியில். ஆத்மா போதான் உடம்பை விட்டு செத்து போனவர் பிராடு விட்டுக்கிட்டு இருக்கான், கேடி பயில்வ. ஆத்மா எங்கே இருக்குது? சோத்தில் இருக்குது. நீ இன்னும் உணவில் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு பால் என்று ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உயிர் வாழுமா? அம்மா, ஆத்மா என்கிற உயிர் எதன் மூலம் கொடுக்கப்படுகிறது இந்த உடம்புக்கு? உணவின் மூலம். குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பால். இப்போ நமக்கு பல உணவுகள், அந்த உணவும் தண்ணியும் தான் உயிர். அப்போ அந்த கொடுக்கக்கூடியது இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? இன்னைக்கு பணம் கொடுத்தால் போதும், பணத்தை அனுப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், பிரியாணி சாப்பாடு தேடி வரும், மினரல் வாட்டரும் வரும், அதை பருமாதற்கும் ஆள் வரும். ஆனால் இந்நாளில் விளை நிலங்களை எல்லாம் பிணமாக்கிவிட்டு பின்னாளில் நீ பணம் கொடுத்தாலும் உணவு கிடைக்காது, நிச்சயம் கிடைக்காது. உணவு கிடைக்கலனால அத்தனை பேரும் செத்து போவான். வீடு இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், பணம் கட்டுக்கட்டாக இருக்கும், ஆனால் சோறு கிடைக்காது. இந்நாளில் விளை நிலங்களை அழித்து பல கட்டிடங்கள் கட்டுகிறவன் தன் வாரிசுக்கு சமாதி கட்டுகிறான். இந்நாள் அரசியல்வாதிகள் பின்னால் பிறக்கும் வாரிசுகளுக்கு, அந்த உயிர்களுக்கு இப்பமே திதி கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஐயா. விளை நிலங்களை அழித்து திதி கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஐயா. ஏர்போர்ட் கட்ட போகிறானா? ஏர்போர்ட் காஞ்சிபுரம் பக்கத்திலே எத்தனை ஏக்கர் நிலையாது? எவ்வளோ விவசாயிகள், எத்தனை கிராமம். சோறு கிடைக்காத போது நினைக்க முடியுமா? ஐயையோ, இந்த இடத்துல ஏர்போர்ட்டை கட்டிட்டோமே, எவ்வளோ நெல் தானியங்களை கொடுக்க வேண்டிய, உயிர் காக்கக்கூடிய அந்த விளை நிலத்தை அழித்து விட்டோமேனா அதுக்கு பிறகு கிடைக்குமா? அழித்த பின் கிடைக்குமா? இவ்வளவு விளை நிலங்களை உருவாக்கியது யார்? யார்? அரசனா? ஆண்டவனா? பின்னாளில் இந்த ஜனத்தொகைக்கு ஏற்ப உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அழித்து கொண்டிருக்கிறான். விளை நிலங்களையும், விளை நிலங்களை அழிச்சாலே விவசாயம் அழிக்கான் சேர்த்து. என்ன எத்தனை கம்பெனி கட்டினாலும் சோறு இல்லாமல் அங்கே வேலை பார்க்க முடியுமா? ஒரு நேரம் சோறுனால என் ஜெவி அடைக்குங்க, என் சார்ஜ் எல்லாம் இறங்குதுங்க. இருந்து பாரு, உணவில்லாமல் இருந்து பாரியா, உன் உடம்புல சார்ஜ் எப்படி கீழே பார்த்து அப்படி இறங்கிக்கிட்டே போகுதுன்னு பாரு. அப்போ சார்ஜ் எங்கே ஏறுதுன்னு தெரியும். இந்த செல்ஃபோனில் சார்ஜ் ஏற்றின மாதிரி இதில் சார்ஜ் இருந்தால் தான் பேச முடியும். சார்ஜ் இறங்கிட்டுனா இடத்துல ஏற்றணும். அதே கதை தான் நம்ம கதை. அப்படி உணவை ஏற்றி கொண்டு இருக்கிற, உணவும் தண்ணியும் காக்கப்பட வேண்டும். அழிச்சிட்டாங்க. மலைகளை உடைச்சிட்டான். காற்றின் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய மலைகளை உடைக்கவே கூடாது, ஊனப்படுத்தவே கூடாது. தரையிலே இருக்கக்கூடிய பாறைகளை உடைத்து அதனுடைய கல்லை எடுக்கலாம். இன்னைக்கு மணல் இல்லை, ஃபுல்ல கருங்கல் பவுடர்.
மணல் மாதிரி அரைக்கான். அரைச்சி இன்னைக்கு மணலுக்கு பதிலாக கல், கருங்கல் இன்னைக்கு விற்பனையாகி கொண்டு இருக்கிறது கிரசர்களின் மூலம். அழிச்சிட்டான். அழித்து அவன் பணத்தை மணல் விற்ற காசே நாட்டில் ஏழையை போய்க்கு இருக்கும். நாட்டில் உள்ள கடத்தெல்லாம் அடைச்சிருக்கோம். மணல் விற்ற காசியா உபரி வருமானம். இவன் அப்பம் விட்டு சொத்துலையும் எடுக்க வேண்டாம். அரசு இறைவன் கொடுத்த இயற்கை சீதனம். அந்த மணல் விற்ற காசே இன்றைக்கி எவ்வளோ ஆயிருக்கும்? மாட்டு வண்டியிலே ஏழைகளை மணலில் விட்டானாயா? ஒரு வண்டி அப்படியே அவன் வருமோ ஒளியட்டுமே. ஒரு நாளைக்கு 2 வண்டி அள்ளிக்கப்பா. நல்ல உடலை டாரஸ் விற்றான். மணலை பூரா விற்றான். இன்னைக்கு இயற்கை சீதனம் பாருங்கள். பனைமரத்தை பூரா வெட்டிரியா? பனைமரம்னு ஒன்று இருந்தால் தானே அது கல் கொடுக்கும். இயற்கையில் இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான படைப்பாக இருக்குது பனைமரம். நாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதில் எவன் மாத்திரையை போட்டானோ இனத்தை போட்டானோ இன்றைக்கி பயங்கரமான கடு எதிர்ப்பில் இருக்கான். சாவதவன் செத்துக்கிட்டு தான் இருப்பான். வாழ்கிறவன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பான் அந்த பூமியில். அவன் விதியும் முடியும் வரை. இறைவனால் கொடுத்த இயற்கை போதை, சிவமூலிகை, இயற்கை மது, கல், புகையெல்லாம் கொடுக்கணியா? அதெல்லாம் ஒரு மன அழுத்தத்துக்கு மருந்து, மைண்ட் ரிலீஃப், ஒரு உந்து சக்தி மாதிரி. அதனால் தவறு கிடையாது. நீ செத்துட்டு இருக்கிறது பூரா அந்த செயற்கை போதையில் தான் செத்துக்கிட்டு இருக்கான். தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. இயற்கை அழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு உறங்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் சிவமூலிகை. மன அழுத்தத்துக்கு மருந்து, உடல் நரம்பு தளர்ச்சியை சீர்படுத்தும், செம்மைப்படுத்தும், முடங்கி கிடக்கும் சிந்தனை ஓட்டத்தை தூண்டும். அதை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் தூங்குவான். நல்லா தூங்கி எந்திப்பான். அவ்வளோதான். எந்த உயிர் சேதமாக அது உண்டாயா? அதில் இதுவரையில் சிவமூலிகை என்னும் கஞ்சா என்பதை பயன்படுத்தி மாண்டு போனான். அவன் மாண்டு போனான். இவன் ஏதாவது உண்டா? மன அழுத்தத்துக்கு மருந்து. அடுத்தால அவன் மன வெறுப்பு வேதனையில் மன அழுத்தமாகி அவன் மெண்டலாகி அவன் பைத்தியமானவரை என்னத்தையா நீ கொடுக்க? எதை கொடுக்க நீ? இந்த மயக்க மருந்தை தானே கொடுக்க, இந்த போதையை தானே கொடுக்க நீ. போதையில் அதுக்கப்புறம் தூங்க வைக்க. அப்போ வருமுன் காத்தா கொடுத்தா 2 போதையும் குடியா எல்லாத்தையும் சோழிய முடியா? இன்னைக்கு இயற்கை போதையை பயன்படுத்தியவன் அது இல்லாமல் பைத்தியக்காரன் ஆஞ்சிட்டுங்கண்ணா. பைத்தியமாக்குறது கையா நீங்கள் ஆட்சி புரியுதிய? இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. ஜேன் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் தான் அதுக்கு கிடுபிடி. கஞ்சா அதைத்தான் ஒழிச்சான். வேற என்ன மைத்தையா நீங்கள் ஒழிச்சியங்க? வேற என்ன மயிரை ஒழிச்சிய? ஒரு மயிரையும் ஒழிக்கலை நீங்கள். நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எதை ஒழிச்சிய நீங்கள்? கஞ்சாவை ஒழிக்க அவன் போய் இயற்கை போதை இறைவன் கொடுத்தேன்னு விஷமா? உனக்கு உறங்கிறதுக்கு கொடுத்தடா முட்டாப்பயிலோடா. சிந்திச்சுப்பார். இதை விரும்பாதவன் இது மேலே வெறுப்பாக இருக்கான். விரும்பாதவன் புகையிலையும் சிகை மூலையும் நீங்கள் தூங்க முடியாது. முதல்ல அது தெரியுமா? இப்பமே மாத்திரை திண்டு தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். அழிக்காதே, வளர்க்கப்பட வேண்டியதை வலிக்கணும், ஒழிக்கப்பட வேண்டியதை ஒழிக்கணும். எதை ஒழிச்சியே நீங்கள்? என்ன முன்னால் செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவரம் இன்றைக்கு அரங்கேற்றம் ஆகிக்கிட்டு இருக்கியா? அவரவர்கள் செய்யும் நன்மை தீமை அவரவர்களுக்கே, அவரவர்கள் வாரிசுக்கே, அவரவர்கள் பிறப்புக்கே. அவன் முன்னோர் செஞ்சுட்டு போன பாவம் இன்னைக்கு அங்கங்கே கொலை கொள்ளை கற்பழிப்பு கொடுமைகள், பல கொடுமைகளுக்கு நடக்கிறதே பாவச்செயலியா. இறைவன் கணக்குன்ற ஒரே கணக்கு தான்யா, வேற கணக்கு கிடையாதுயா. ஒன்லி ஒன். அவன் சேர்த்து வச்சிருக்க சொத்து, காரு, வண்டி, பங்களா எல்லாம் இவனுக்கான். பாவம் வேற பக்கமா விடாது துரத்தும் கருப்பு. இன்று பாவத்தால் அழிவு நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டிலே. பாவ பூமியாகிவிட்டது, பாவத்தின் விளைநிலமாகிவிட்டது. இதற்கு காரணம், இதற்கு முன்பு ஆட்சி புரிந்த அந்த அரசியல்வாதிகள் சரியான முறையில் நாட்டிலே நடக்கும் தீய செயல்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்து அதை நிறுத்தியிருந்தால் இன்றைக்கு பாவம் தொடருமா? கர்மம் பிறந்திருக்குயா. நாட்டில் கொலை இல்லை கொள்ளை இல்லை, அதனால் கர்மம் பாவம் இல்லை. முன்னோர் செய்த பாவம் பின்னால் உள்ள ஆளை துரத்திக்கிட்டு எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரிதான்.
யார் வந்தாலும் எவன் வந்தாலும் சரி தான் ஐயா, நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கான் அவன் தலைவிதிப்படி. அதை தடுக்க எவனும் முடியாதுயா. அதுக்காண்டி முதலமைச்சர் மேலே குற்றம் சொல்வது தவறு. ஆனால் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கணும். அதுமாரி முன்னால் தடுக்காமல் அதை விட்டுட்டு அணை போடாமல் கர்மத்தையும் பாவத்தையும் விளைத்துவிட்டு அது அந்த பின்னால் பிறக்கும் வாரிசுகளை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது பல விதங்களில். ஒரு விதம் ரெண்டு விதம் இல்லை, பல. ஏசுநாதர் என்ன சொன்னார்? பாவத்தின் சம்பளம் மரணம்னார். அந்த மரணம் எந்த விதத்திலும் நடக்கும். தடுக்கணும். நீங்கள் எதைய தடுத்திய? தடுக்க வேண்டியதை தடுங்கய்யா. தடுத்தாத்தான் மக்கள் வாழ்வு மலரும். இறைவன் கொடுத்தது என்ன விஷயமா? அது என்ன தீண்டத்தகாத மூலிகை ஐயா? சிவ மூலிகை, கஞ்சா தீண்டாமையா விதைக்கிய? தீண்டத்தகாத மூலிகையா? ஏன் கடை சாராயக்கடை. இயற்கை போதையை பயன்படுத்தணும். நிறைய ஆதியில் உள்ளவர் இருக்கான். ஆதியில் இருந்து நல்ல ஹெல்த்தோட தான் செத்து இருக்கான். கண்ட கையெல்லாம் தின்னுட்டு குடித்தவன் போகிறான், நோய் வந்து செத்துருக்கான் தெரியுமா? கருத்து கணிப்பில் கூட என்னையா சொல்லியிருக்காங்க? சிவமூலிகை கஞ்சையால் எந்த உயிர் சேதமும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை தீமை எத்தனை மூலிகையோ கொடுத்துருக்கானா, அதுக்கு நல்லது, இதுக்கு நல்லது. அப்போ இது மட்டும் என்ன விஷமா? ஏன் சிந்திக்கவில்லை? எந்த உயிர் சேதமும் இல்லை, மைண்ட் ரிலீஃப். இது சிவமூலிகை புகையிலை. இந்த புகையிலைக்கு மேல் வரி வேறு போட்டு ஒய்த்திட்டான் டாப்பில். தரமாக இருக்கா? அன்னைக்கு தரங்கட்ட பொருளை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு. அதை தடுக்கவில்லை. இப்போ வந்திருக்கவங்களா தடுப்பாங்களான்னு பார்ப்போம். போகுதுன்னு தெரியும். இந்த ஆட்சி என்பது போக போக தெரியும். அதேமாரி இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற கிரிவலப்பாதையில் இருக்கிற கடை வைத்து கொண்டு இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், உழைக்க முடியாதவர்கள், இன்று நேற்று வைக்கவில்லை, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. இன்னும் வட்டிக்கு வாங்கி தான் பெட்டி கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா நிறைய பேர். பாவம் ஐயா. அந்த மக்களுக்கு விடியல் பிறக்கலை. நாங்கள் அத்தனை வருஷம் ஆண்டோம், எத்தனை வருஷம் ஆண்டியா? எதுக்குயா? மக்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கீங்களா நீங்கள்? அதிகாரங்கிற பேரில் அதிகாரம்தான் இருக்குது. மக்களை காப்பதில் இல்லை. காக்க வேண்டும். இந்த திருவண்ணாமலையிலே கிரிவலப்பாதையிலே கடை வைத்திருக்கும் அத்தனை அந்த ஏழை எளிய மக்களுக்கு கிரிவலப்பாதையே மக்கள் கிரிவலம் நடந்து போவதற்காக அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். இன்றைக்கி அதில் பூரா பாருங்கள். அது விளக்கமாக சொன்னோம்னா வேண்டாம். ஏன்னா நல்லதை சொல்கிறதுலே அதுலேயும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும். எங்கே நடந்து போக முடியுது கிரிவலப்பாதையில்? கிரிவல பக்தர்கள், காரணம் கடைகள். அப்போ அந்த கடையை பூரா இந்த சைடு மாத்தையா, இடமா இல்லைங்க. எதிர் சைடில் இடம் இல்லையா? டோட்டல் கடை இந்த சைடு. அந்த மக்கள் பெர்மனண்டாக கடை வைக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு கலெக்ஷன் வசூல் பண்ணுங்க ஐயா, வாடகையை. தவறு கிடையாது. வாழைக்கு தாயா மக்கள் பிறந்திருக்கான். வாழையை நீங்கள் ஏன் அழிச்சிக்கிட்டு இருக்கிய? உங்களால் தான் வேலையும் கொடுக்க முடியாது, இலவசமான கொடுப்பிய ஓட்டுக்க வேண்டி மாறி இந்த மக்களை அடித்து விரட்டுறது, ஒடுக்குறது பாவம். நானும் இந்த வெளியே வந்து 20 வருஷத்திற்கு மேலே ஆகிட்டியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த திருவண்ணாமலைக்கு வந்ததுலேருந்து கார்த்திகை தீபம், சித்ரா பௌர்ணமிக்கெலாம் அடித்து நொறுக்கி கடையெல்லாம் அவங்கள வைக்க விடாமல் அவங்கள படுத்துகிற கொடுமை பெரிய கொடுமை. இன்னும் தீரவில்லை அந்த கொடுமை. இனி இப்போ வந்திருக்கிற என் அன்பு சகோதரன் இளைய தளபதி விஜய் ஆட்சி செய்வாரியா? இப்போ நடக்கிற தீமைக்கெல்லாம் விஜய் பலிகடை ஆக்காதீங்க, தவறு. இப்போ தடுக்கப்படுது, தடுக்கணும். இப்போ தடுக்கப்பட்டால் இப்போ இந்த விஜய் ஆட்சியிலே தீமைகள் கொடுமையாக இருக்கும்போது அதுக்கு சரியான கடுமையான தண்டனை கொடுத்து இந்த தீமைகள் அத்தனையும் ஒழிஞ்சிட்டாலே நம்மளை பிடிச்ச இந்த பாவ நிலம் ஒழிஞ்சிடும், தரும பூமியாக மாறிவிடும். அப்போ இதெல்லாம் தீமையில் ஒழிச்சாதான் தர்மம் பிறக்கும். அதுக்கப்புறம் ஊனப்பிறப்பு இருக்காது. நாட்டிலே வெட்டு, கொலை, கற்பழிப்பு, கிணத்துல விழுந்து செத்து போனான், ஆற்றுல விழுந்து செத்து போனான், தண்ணியில் விழுந்து, அந்த இறப்பு என்பது இருக்காதையா. இதான் ஆன்மீகம். ஆண்டவன் கணக்கையா இது.
ஆனால் அது அறியவில்லை. இந்த ஆட்சி காக்கவில்லை, அந்த ஆட்சி காக்கவில்லை. தண்டனை கடுமையாக இருக்கணும், பய உணர்வு இருக்கணும். இந்த தவறு செஞ்சால் நம்ம செத்தோம். அவனை கத்தியால் குத்துனா வெட்டினா நம்ம கையை வெட்டி போடுவாங்க, நம்மளுக்கு கை இருக்காது. நீ வெட்டினவனுக்கு அவனுக்கும் கை இருக்காது, நீ வெட்டினியே உனக்கும் கை இருக்காதியா. கற்பழிச்சிட்டானா பெண்ணை, கொலை செய்தானா, மரண தண்டனை கூடயா, மரண தண்டனை, மரண தண்டனை. இது கற்காலம் அல்ல, பொற்காலத்தில் இருக்கு ஐயா. மரண கூண்டு ரெடி பண்ணுங்க ஐயா, மரண கூண்டு. உள்ள குறைஞ்சது ஒரு 5 குற்றவாளியாவது தீய செயல்சன் உள்ளே போட்டு மரண கூண்டு என்னன்னு தெரியுமா ஐயா? உள்ளே இவனுள்ள அடைச்சிட்டு உள்ளே இருக்க காற்றை பூரா வெளியில் எடுத்துடணும் ஐயா. உள்ளே இருக்கிற காற்றை அந்த கூண்டுக்குள், மரண கூண்டுக்குள் உட்கார்ந்துருக்கும் போது உள்ளே உள்ள காற்றுகள் அனைத்தும் வெளியேற்றப்பட வேண்டும். வெளியேற்றிவிட்டால் என்ன ஆகும்? அதே மாதிரி அவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனை அவர்கள் உறவினரிடம், பெற்றோரிடம் கொடுக்கக்கூடாது. அந்த பாடியை அரசை அடக்கம் செய்ய வேண்டும், இந்த மண்ணுக்கு உரமாக்க வேண்டும். அவனுக்கு என்ன மாலை மரியாதை பாவிகளுக்கு? அப்போ இந்த பாவிகளை ஒழிக்காததினால் இன்னைக்கு இவ்வளோ நடந்துருக்கு. விஜயை குற்றம் சொல்பவன், குறை சொல்பவன் ஒரு பாவி. அவன் தடுத்து நிறுத்தி கொண்டு வருகிறான். லஞ்சமும் ஊழலும் பாவச் செயல்தான். அதை இன்றைக்கு குறைத்து சரியான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடத்த முடியும். ஏன் இதுக்கு முன்னாலாம் தவறே நடக்கலையா? இவ்வளோ நாளைக்கு உங்கள் காது கேட்கலையா? உங்கள் கண்ணால் பார்க்கலையா? அப்போம்லாம் அந்த போராட்டம் நீங்கள் நடத்தினீர்களா? ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கினீர்களா? அன்று தடுத்து கேட்டிருந்தால் இன்று இவ்வளோ பாவச் செயல் அரங்கேற்றம் இருக்கா? தடுத்து இருக்கும். இன்றைக்கு விஜய்க்கு ஆட்சிக்கு வந்து 1 மாதம் கூட ஆகலை, அது நடக்குதுன்னா பாவச் செயலில் அரங்கேற்றம் நடந்துக்கிட்டு இருக்கியா? எவன் செஞ்சானோ அவனை கொல்லு, சாகடி. எவன் தவறு செய்தானோ அவனை. பாவங்கள் குறையட்டும், சரியான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். சரியான தண்டனைகள் கொடுக்காதப்படாத வரை ஒரு நாளும் குற்ற சம்பவங்கள் குறையவே குறையாதியா. தொடர்ந்து கொண்டே இருக்கும் பாவம், மக்களும் அழிந்து கொண்டே இருப்பார். இடைச்சாக்காலம், கற்பழிப்பு அத்தனையும் நடக்கும்யா. இன்னைக்கு ஒரு சொல்லுக்கு கொண்டுறான் ஐயா, ஒரு சொல்லுக்கு தேவையில்லாதெல்லாம் வெட்டி கொள்கிறான். ஏன்? அதுவும் இல்லைன்னா மருந்தை குடிச்சிட்டு சாகுறான். விதி 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 விடுமா? அப்போ இந்த பாவங்களை எல்லாம், இந்த நடக்கிற தீமைகளை ஒழிச்சிட்டா நிச்சயமாக தர்மம் பிறக்கும், சமாதானம் நிலவும், சமத்துவம் பிறக்கும், ஜாதி மத வெறி ஒழியும், நிச்சயம் ஒழியும். மனித தர்மம் அவன் சாமி அவன் சந்தோஷமாக கும்பிடட்டியா. பல ரூபத்தில் கடவுளை வணங்க இறைவன் நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கார். அதை கூட உங்களால் உணர முடியலையா? கற்சிலையிலும் இல்லை, பொம்மையிலும் இல்லை, எந்த படத்திலையும் கடவுள் கிடையாது. விண்ணில் ஜோதியாகவும் உன் உள்ளத்தில் மனசாட்சியாக இருக்கிறார். மனசாட்சியோடு வாழ்ந்தால் நீயும் ஒரு சாமி தான். முதல்ல மனசாட்சியோடு வாழ்ந்தான்னு பாரியா. இன்னைக்கு பாருங்கள், அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள், நடிகர்களுக்கு ரசிகர்கள், இவங்களால் நடக்கிற கூத்த நாட்டில் பார்த்தா சண்டை சச்சரவு. ஏன் நீங்கள் அரசியல்வாதிக்கு அடிமையாக இருக்கீங்க? என்ன கட்டாயமா? இல்லை, தேவையே இல்லை. பொதுவானவர்கள் நீங்கள் நல்ல ஒரு அரசாட்சி புரிய, நல்ல ஒரு புனிதர் மனிதனுக்கு ஓட்டு போடணும். பொதுவானவர்களாக இருந்து என்றைக்கு ஓட்டு போடுதல் அன்றைக்கி தான் நல்லா இருக்கும் நாடு. அடுத்தால ரசிகர்கள். நடிப்பு என்பது ஹீரோவா ஜீரோவாயா? ஜீரோ தான் ஐயா. என்ன பாட்டு என்ன இவராக படிக்காரு? முன்னால் பார்த்தா சிவாஜி பாட்டு, எம்ஜிஆர் பாட்டுன்னு ஒரு காட்டம். இப்போ ரஜினி பாட்டு, அஜித் பாட்டு, விஜய் பாட்டு. இவங்களா படித்தாங்க அந்த பாட்டெல்லாம்? இவங்க படித்தாங்களாயா பாட்டு? நான் கேட்குறேன். ஊனத்தனமாக சிந்திக்காதீங்க ஐயா. அங்கே திறமை உள்ளவர்கள் யார்? நடிப்பர்களா? இவங்க நடிக்கிறதுக்கும் சொல்லி கொடுக்கணும், இவங்க ஆடுறதுக்கும் சொல்லி கொடுக்கணும். பாடுறதுக்கு வாய் அசைவும் உடல் அசைவும் தான். அப்போ அந்த பாட்டை எழுதியவன் யார்? அந்த கதையை எழுதினவன் யார்? கதை அதுதான் விதை. அந்த கதை எழுதினது யார்? அதுதான் ஐயா விதை. அந்த கதைக்கேற்ப பாட்டு எழுதினவர் யார்? அந்த பாட்டை படித்தவர் யார்? அந்த பாட்டு கேட்டு நடனம் ஆட சொன்னது யார்? அப்போ நீங்கள் யார்? ஒரு பொம்மை தானே. இந்த பொம்மைக்கு ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு ரசிக்கணியா படத்தை?
எல்லா நடிகரும் ஒன்று தான் நமக்கு. அவர்களும் நடிகர்கள், அவங்களுக்கு தொழில், கலைத்தொழில். அது அவங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பரிசு, கிஃப்ட்டு. இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு தொழில் பார்க்கும் மாதிரி அவங்க கலைஞர்கள், சினிமா நடிகர்கள், பொழுதுபோக்கு அம்சம். இன்றைக்கி அங்கே அவர் ரசிகர், இந்த நடிகர் ரசிகர், அந்த நடிகர். பாட்டு யார் பாடுறா ஐயா? இவங்க பாடுதான். ஊனத்தனமாக சிங்காது, ஞானத்தனமாக சிந்திச்சு பாரு தெரியும். அதுமாரி இவங்க ஒரு ஜீரோ தான். இந்த ஜீரோக்களை இவங்க ஹீரோவாக்குதாங்க. இவங்களுக்கு பின்னால் எத்தனை யார் இருக்காங்க தெரியுமா ஐயா? எத்தனை தொழிலாளர்கள். நடிக்கிறதுக்கு முதற்கொண்டு சொல்லி கொடுக்கணும். முன்னாலாம் ஒரு படத்தில் நடிக்கணும்னா அதுக்கேற்ற ஒரு கெட்டப் இருந்தாலே போதும். நீ பேசவே வேண்டாம், என் வாயில் ஒரு சுவிங்கத்தை போட்டு சவச்சிக்கிட்டே இருக்காங்க. சவச்சுனா நாங்கள் எடுத்துக்கிட்டு ஐயா. இவங்களுக்கு டப்பிங் குரல். ஏன் ஐயா ரசிகருங்கிற பேரில் அவர் ரசிகர், இவர் ரசிகர். சண்டை போடாதீர்கள். எல்லா படத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் ரசிங்க. பொதுவானவர்களாக இருங்கள் நீங்கள். நானும் ஒரு நேரம் காலகட்டத்தில் படம் பார்த்தவந்தானா எல்லாரும் பிடிக்கும், எல்லா நடிகரும் பிடிக்கும். நடிப்பு அவங்க. நான்லாம் கிட்டத்தட்ட இப்போ படம் பார்த்து 20 வருஷத்துக்கு மேலாக இருக்கும். என்றைக்கு என்னுடைய ஆன்மீக பயணம் வீதியை நோக்கி இழுத்துதோ அதற்கு முன்னாலிருந்தே அந்த மனம் கட்டாய் போச்சு. இப்பவும் படம் பார்ப்பதும் இல்லை. அதெல்லாம் என்ன பொழுதுபோக்கு தான். என் ரசிகர், உன் ரசிகர் மன்றம்னு ஆரம்பிக்கான், அடுத்தால மக்கள் மன்றங்க, அடுத்தால கட்சி. இதே ஒரு தனி வசதி இல்லாதவனோ, ஒரு வாய்ப்பு இல்லாதவனோ, நல்ல ஒரு பொதுநல சிந்தனை உள்ளவன் கட்சி ஆரம்பித்து அந்த கூட்டம் வருமா? வராது. அப்போ அதற்கு திறமை உள்ளவர்கள். அதுமாரி இன்றைக்கு விஜய் அன்பு தம்பி சகோதரர், நல்லாட்சி நடக்கும். போக போக தான் ஏன் தெரியும். ஆரம்பத்திலே ஒன்றும் தெரியாது. போக போக பாருங்கள். அதுக்குள்ளே தூற்றாதீர்கள். நீங்கள் தூற்றுவதெல்லாம் யாருன்னு மக்களுக்கு தெரியும். எல்லாம் திமுக அடிமைகள், அண்ணா திமுக அடிமைகளாக இருந்துட்டு அதை விட்டு வெளியில் வாயா. பொதுநலவாதியா அடிமைகள். இந்த அடிமைகள் தான் இன்றைக்கி கூச்சல் குழப்பம். ஏன் முக ஸ்டாலின் 1000 ரூபா அறிவித்து எத்தனை மாதம் கழித்து கொடுத்தாரு? 2000 ரூபா கொடுக்கல, 2000 ரூபா கொடுக்கல, 2500. 2500 என்பது ஒரு சரியான ஒரு செலவுக்கு ஈடுகட்டக்கூடியது தான். கொடுப்பார். எல்லாம் பொருளாதார நிலை சீர் செய்ய வேண்டும், அதன் பின் கொடுப்பார். அதற்குள்ளே நீங்கள் படுத்துகிற பாடு இருக்க. ஏன் இதுக்கு முன்னால் பூரா உங்கள் வாய் ஊமையா? அப்போ கேட்டிருக்கலாம்ல என்னெல்லாம் நடந்துச்சு. பத்திரிக்கை எடுத்து பாருங்கள் தெரியும். இதுக்கு முந்தைய ஆட்சியில் நடந்த கொடுமைகள் நிறுத்தப்படவில்லை. அவர்கள் நிறுத்தாதினால் அதனுடைய பாவத்தின் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கும். இதை தடுக்க யாராலும் முடியாது. இன்னும் என்ன நடக்கையா? நடப்பது நடந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம தலை விதியை மாற்றிட்டாங்க ஐயா. மக்களை காக்கணும். இன்றைக்கி பாருங்க, 10 மணிக்கு பிறகு அன்டயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான் நிறையா பேர். ஏன் சுத்த விட்ற? திருமண வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தன் எத்தனை பொண்டாட்டி வச்சுருக்கான்னு தெரியல. பெண்களும் என்ன செய்ய ரொம்ப மோசம். நம்ம தமிழ்நாட்டின் கலாச்சாரமே கெட்டு போச்சியா, ரொம்ப மோசமாக போச்சியா. வெறுப்பும் வேதனையுமாக இருக்குது. தமிழ்நாட்டின் கலாச்சாரம் எப்படி இருந்த ஒரு கலாச்சாரம். இதை சீர் செய்ய வேண்டிய, செம்மை செய்ய வேண்டிய ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் சரிப்படுத்தவில்லை. முன்பிருந்தவர்கள் பரவாயில்லை, அதன் பின் வந்தவர்கள் எல்லாம் போதைக்கு மக்களை அடிமையாக்கி விட்டார்கள். போதைக்கு அடிமையாக அறிவை முடைக்கிறோம், மன ஓட்டமே குறைஞ்சிரும். இன்றைக்கி எங்கே தெளிவான சிந்தனையோடு பகுத்தறிவோடு மக்கள் வாழ வேண்டும். உனக்குள்ளே இருக்குது பகுத்தறிவு, விழிப்புணர்வு இருக்குது உனக்குள்ளே. இந்த பாட்டை எப்படி சொல்லுதியோ இதே கதை தான். விளக்கொலியில் விழுந்த விட்டு பிடிச்சி போல் திரையில் விழுந்துருதிய. சினிமாவில் நடிக்கிறது போல் மக்களை காப்பது போல் நடிக்கலாம், வறுமையை ஒழிப்பது போல் ஒழிக்கலாம், எல்லாம் என்னன்னாலும் பண்ணலாம். நடப்பதையும் காட்டலாம், நடக்காதையும் காட்டலாம், எல்லாம் காட்டலாம். ஆனால் ஆட்சியிலே காக்கப்பட வேண்டும். காக்கப்பட்டால்தான் அவர்களுக்கு பெயரும் புகழும். அடுத்து இனி வரும் இந்த ஆட்சியிலே தீமைகளை ஒழிக்க வேண்டும், பாவிகளை அழிக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன் ஆதிநாராயணன், திருவண்ணாமலை.
கிரிவலப்பாதை. நான் ஒரு என்ன சொல்ல சொல்ல எனக்கு மனம் இல்லை. நான் ஒரு சிவனடியார், சந்நியாசி. நீங்கள் தான் புரிய வேண்டும். நான் ஏன் பேசுகிறேன்? மக்களுக்காக, உங்கள் தோழனாக. இறைவன் என்றும் உங்களோடு இருக்கிறார், உங்கள் மனதோடு இருக்கிறார். மனசாட்சியோடு வாழுங்கள். இறைவன் அரசாட்சி நிச்சயம் போயிடுவார். ஜோசியத்தை தூக்கி தூரப்பட பார்க்காதே, ஜோசியம் பார்க்காதே. பார்க்க மாற்றி மாற்றி போடுவான், அப்படி மாற்றி போடுவான், இப்படி மாற்றி போடுவான். போட்டு தாயத்தை கட்டுங்க, தகடை கட்டுங்க, பூஜையை பண்ணுங்க. என்னைக்கு ஜோசியத்தை தூர தூக்கி போடுது அன்றைக்கி தான் நீ உண்மையான ஆன்மீகவாதி. இல்லைன்னா நீ ஆன்மீகவாதி கிடையாது. நம்மளுக்கு நிரந்தரமாக வாழ்க்கை கிடையாது, உயிரும் கிடையாது. சாவ போகிற மனுஷன், இந்த மண்ணுக்கு உரமாக போகிறேன். ஏன் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும், நிலைப்பது நிலைக்கட்டும், போவது போவட்டும். எல்லாம் இறைவன் செயல். நல்லதே பிறக்கட்டும், தர்மம் பிறக்கட்டும். அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், கிடைக்காம போவாது, கண்டிப்பாக கிடைக்கும். God bless you. வாழ்க வளமுடன். என்னாலும் பொன்னாளாக இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் இருக்கணும். இறைவன் படைத்த உலகம் இந்த மனித இனத்துக்கு சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய மனம்.